சென்னை ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்ஆர்எம் இந்த மருத்துவமனையில இன்று மாலை ஒரு 9 நாள் ஆன, அதாவது பிறந்து 9 நாள் மட்டும்தான் ஆன அந்த பெண் குழந்தையை வந்து தாயிடமிருந்து ஒரு பெண்மணி, அவங்க அந்த தாய் வந்து அந்த குழந்தையோட தாய் ஆட்டோவை போய் பார்த்துட்டு நான் ஆட்டோவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியிடம் வந்து அந்த குழந்தையை கொடுத்துட்டு போயிருக்கும் போது இந்த பெண்மணி சம்பந்தப்பட்ட இந்த இப்ப தற்போது குற்றவாளியா இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அந்த குழந்தையை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. உடனடியாக அந்த குழந்தையுடைய தாய் வந்து அந்த பெண்மணியை தேடுறாங்க. ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் வாசல்ல வந்து தேடுறாங்க. அப்ப அந்த பெண்மணி இல்லாத காரணத்தினால உடனடியாக மருத்துவமனைக்கு உள்ளே சென்று தேடுறாங்க. மருத்துவமனையிலும் உள்ளே இல்லை. அதுக்கப்புறம் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட அந்த குழந்தையுடைய தாயார் போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சிசிடிவிகளை ஆராய்ந்து பார்க்கறாங்க. ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த சம்பந்தப்பட்ட இந்த குற்றவாளியான இந்த தாமஸ் ரோசி மேரி இந்த லேடி வந்து அந்த குழந்தையை அந்த இந்த ரோட்ல இருந்து மறுபக்கம் அந்த குழந்தையை எடுத்து சென்று அதன் பிறகு அங்கிருந்து செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வந்து ஆய்வு செய்து அதன் பிறகு தொடர்ந்து போலீசார் அந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது தான் ஃபர்ஸ்ட் வந்து கொடுங்கியூர் போறாங்க. அந்த குழந்தையை கடத்திய நபர் கொடுங்கியூர் போறாங்க. அதன் பிறகு அங்கிருந்து புளியந்தோப்புக்கு வராங்க. புளியந்தோப்புல அவங்களுடைய பாட்டி வீட்டுக்கு வந்து அந்த குழந்தையோட இருக்கிறாங்க. அங்க நேரடியாக சென்ற போலீசார் அந்த சிசிடிவிகளை ஆய்வு செய்து நேரடியாக சென்றாங்க போலீசார். அந்த குழந்தையுடன் இருந்த அந்த கிட்னாப்பரையுமே வந்து பிடிச்சிடுறாங்க. அந்த குழந்தையை கடத்திய நபர் தான் தாமஸ் ரோசி மேரி என்று சொல்லப்படுகிறது. இந்த தாமஸ் ரோசி மேரியுடன் அந்த கடத்தப்பட்ட அந்த 9 நாட்கள் பிறந்து 9 நாட்களே ஆன அந்த பெண் குழந்தை வந்து மீட்கப்பட்டது. தொடர்ந்து போலீசார் இந்த குழந்தையுடன் அந்த கடத்திய நபரையும் தற்போது ராயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வராங்க. 5 மணி நேரத்துல குழந்தையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. குழந்தை காணாமல் போய் 5 மணி நேரத்திலேயே சென்னை மாநகர போலீசார் துரிதமாக செயல்பட்டு அந்த கடத்தப்பட்ட அந்த குழந்தையும் மீட்கப்பட்டது. கடத்திய நபர் அந்த தாமஸ் ரோசி மேரி என்ற நபரும் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நபரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும்போது தான் தெரிய வருது அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை என்று அந்த குழந்தை கடத்திய நபர் வந்து கிளைம் பண்றாங்க. இப்போ அந்த குழந்தை யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் வந்து ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த ஆர்எம்ஓட்ட வந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் ஒரு குழந்தை பிறந்தது என்றால் அந்த குழந்தையுடைய அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து எப்பவுமே எடுப்பாங்க. இந்த ஃபுட் பிரிண்ட்டை வச்சு இப்போ அந்த குழந்தை யாருடையது, உண்மையாலுமே இந்த குழந்தையை பறி கொடுத்து தவிர்த்து இருந்த அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண்மணியுடைய குழந்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் வந்து விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளியிடமும், அதாவது கடத்திய நபர் இந்த தாமஸ் ரோசி மேரியிடமும் விசாரணையை வந்து போலீசார் நடத்தி வராங்க. 2 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போல அந்த ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஆரம்பங்களும் விசாரணை நடைபெற்று வருகிறது. உண்மையாலுமே இந்த குழந்தை யாருடையது அப்படின்னு தெரியுது. சம்பந்தப்பட்ட அந்த குழந்தை பறி கொடுத்த நபருடன் குழந்தைதான் என்று தெரிய வந்தால் அந்த குழந்தையை அவரிடம் கொடுத்து இந்த சம்பந்தப்பட்ட அந்த குழந்தையை கடத்திய நபரை போலீசார் சட்ட ரீதியாக அவரை கைது செய்து சிறையில் அடைக்க இருக்கிறாங்க. தற்போது வரை இந்த குழந்தை வந்து குழந்தையை பறி கொடுத்த நபர் அவருடைய குழந்தைதான் என்று தெரிய வந்து பிறந்து 9 நாட்கள் ஆன அந்த பெண் குழந்தை தற்போது யார் பறி கொடுத்தாங்களோ அந்த நபரிடம் வந்து தற்போது குழந்தை இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட குற்றவாளியை புளியந்தோப்புல வைத்து போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.